மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோழிங்கன்னா நிறையா மொட்டு வச்சு குஞ்சே பொரிக்காமல் போயிருந்திருக்கும். இப்படி மொட்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு 20 மொட்டு பக்கத்தில் வந்து எல்லாம் ஊளை மொட்டையாக போயிருந்திருக்கும். இது எதனால் இப்படி நடக்குதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கோழி ஆல்மோஸ்ட் 19 முட்டை வச்சுது. 19 முட்டை வச்சு 22 நாளில் எல்லாமே 16 முட்டை எல்லாம் வீணாக போச்சு. 3 கொஞ்சம் தான் பொரிச்சிருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி மொட்டு வச்சு அடைப்படுக்கிறதுக்கு முதல்ல எல்லா மொட்டும் வச்சிருச்சு. அடைப்படுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, சரிங்களா? அதனால வேணா மொட்டு பொரிக்காமல் போயிருந்துருக்கலாம். இல்லைன்னா இந்த கோழியோட சத்து குறைபாட்டுனால கூட அந்த கோழி குஞ்சு பொரிக்காமல் போயிருந்துருக்கும். கோழிக்கு சத்தான உணவு கொடுக்கறனா கம்பு, ராகி, சோளம் இது மாதிரி உணவு கொடுக்கலாம். அந்த கோழிக்கு இது தான், இந்த சேவலத்தை ப்ரீடிங் குட்டேன். இது 1 மாதத்து குஞ்சு. நல்லா தான் ப்ரீடிங் அணைஞ்சிது. ஆனாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு எடுக்க முடியல. இது எதனால் காரணம், சேவல்னாலலாம் எந்த குறைபாடும் இல்லை. கோழிக்குள்ளே தான் சத்து இல்லாமல் மொட்டு வச்சு அவ்வளோ குஞ்சு வீணாக போச்சு. அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.